ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக் ஆர் எம்இ, எம்எஸ், எம்டெக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சி ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பெடட் சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டீபகிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிவைஸ் டிரைவர் ப்ரோக்ராமிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீபகிங் டூல்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், பிடிஎஃப், டெக்ஸ்ட் எதுமா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணாலும் சரி, பிடிஎஃபாக அப்லோட் பண்ணாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கும். பட் பிடிஎஃபாக பண்ணிங்கன்னா அது வந்து வியூ பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே செலக்ட் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.